பரவலா இருக்கு. சங்கீதம் சொன்னாலே அது ஒரு சான்ஸ்கிரிட் வேர்ட். சங்கீதம் தான், மியூசிக் அண்ட் டான்ஸ். இதுதான் ஒரு சங்கீதோட ஒரு ஹைலைட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில் மாப்பிள்ளை பொண்ணு மட்டும் இல்லாமல் மாப்பிள்ளை பொண்ணு வீட்டு சைடு கசின்ஸாக இருக்கட்டும், இல்லை பேரண்ட்ஸாக இருக்கட்டும், ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே சேர்ந்து ஆடி பாடி சந்தோஷமாக இருக்கக்கூடியதுதான் சங்கீத். வழக்கமாக நாங்கள் சங்கீத் ஹோஸ்ட் பண்ணும்போது சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, அந்த ஆடல் பாடல் எல்லாம் தாண்டி ஒரு மாப்பிள்ளை பொண்ணுன்ற வீட்டுக்கு வந்து ஒரு நெருக்கத்தை எடுத்துகிட்டு வரும். முடிச்சுட்டு போகும்போது ஒருத்தர் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிறதா இருக்கட்டும். நாளைக்கு ரிசப்ஷன், இன்ஃபேக்ட் நம்மள இன்னைக்கு ரிசப்ஷன் நாளைக்கு இல்லை, இன்னைக்கு சேர்த்து வைக்கிறோம். பட் நாளைக்கு கல்யாணத்தில் ஒருத்தர் பார்க்கும்போது வந்து ஒரு சந்தோஷமாக ஸ்மைல் பண்ணிக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு உங்களுக்கு நிறைய மெமரிஸ் கிரியேட் பண்ணது தான் எங்களை பொறுத்தவரைக்கும் சங்கீத். ஸோ அந்த வகையில் நாங்கள் ரெடி ஆகிட்டோம். இங்கே எல்லாருமே செட்டில் ஆகிட்டாங்க அப்படின்னா நீங்கள் எல்லாமே அவரோட காத்து கொண்டிருப்பீங்க, மாப்பிள்ளை பொண்ணு எப்போ வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கூடிய சீக்கிரமே இன்னும் ஒரு 5-10 மினிட்ஸில் மாப்பிள்ளை பொண்ணு வந்துட்டாங்கன்னா நம்மளுடைய ஃபார்மல் அஜெண்டா நம்ம கிட்டத்தட்ட எத்தனை டான்ஸ் பிளான்ல இருக்கு ரூபா, எவ்வளோ பேர் ரெடியாக இருக்காங்க? ஸோ நிறைய பேர் ரெடியாக இருக்காங்க, நிறைய டான்சஸ் வந்து ரெடியாக இருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இவங்க ரொம்ப வெயிட் பண்ண வேண்டாம். ஸோ we'll have one small ice breaker. ஸோ அதுக்கு முன்னாடி I just want to see all your energy. Sangeet is all about energy, right? So I want to see high energy. ஸோ நான் இப்போ வந்து ஹாய்ன்னு சொல்லிட்டு மைக்கில் நான் ஒருத்தி தான் கற்ற போகிறேன். பட் நீங்கள் இத்தனை பேர் இருக்கீங்க. ஸோ ஹாய்ன்னு சொல்லும் போது எவ்வளோ சவுண்ட் வருதுன்னு பார்த்துக்கலாம்.